Happy birthday, Sai Ram. Happy birthday, Sai Ram. Happy centenary birthday, Sai Ram. Happy centenary birthday, Sai Ram. Sai Ram, my pranams to you. Sai Ram, இந்த 100வது நாள் பிறந்த நாள் விழாவில் உங்களுடைய எத்தனையோ அற்புதங்களில் 1-2 மட்டும் சொல்கிறேன் சுவாமி. சாய்ராம், நீங்கள் எல்லோரும் கேளுங்களேன். நான் வந்து சேலத்துலேருந்து பேசுகிறேன். 1990 வாக்கில் இங்கே கொஞ்சம் தண்ணி பஞ்சம் வந்துடுச்சு. எங்கள் கிணறுலாம் வந்து வற்றி போயிடுச்சு. அப்போ போர் இல்லை. அப்போ நான் வந்து எல்லோரும் ஒரு பஸ்ஸு புறப்பட்டு போச்சு புட்டபர்த்திக்கு. நானும் புட்டபர்த்தி போகிறேன்னு எங்கள் மிஸ்டரை கேட்டேன். அவர் வந்து அப்போ நாங்கள் வந்து ஒரு 10க்கு 10 ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா பண்ணலான்னு மணல்லாம் வாங்கி கொட்டிகிட்டு இருந்தோம். இங்கேயே இவ்வளோ வேலை இருக்குது, கிணறு வெட்டுறதுக்கு ஆள் வராங்க, இங்கே டெரஸ் வேறு போடுறாங்க, நீ எப்படி புட்டபர்த்தி போகிறதுன்னாரு. சரி, இந்த கிணறு வெட்டி தண்ணி வந்து வெட்டி போட்டோமான், உங்கள் பாபாவை தண்ணி வரவழைச்சி கொடுக்க சொல்லு, இந்த கட்டடத்தை கட்டி கொடுக்க சொல்லி நீ புட்டபர்த்தி போகணுன்னு சொல்லிட்டாரு. ஆஹா, இதுதான் ரொம்ப நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே நான் என்ன பண்ணேன், என்கிட்ட 2 பாக்கெட் விபூதி இருந்தது. 2 பாக்கெட்டை கொண்டு போய், அது ஏற்கனவே இந்த தூர் வாரினாங்க, 3 நாள் தூர் வாரியே அந்த கிணத்துல தண்ணி வரல. அதனால் நான் இந்த விபூதி பாக்கெட் 2 பை கொண்டு போய் அந்த கிணத்துல கொட்டிட்டு, சாய்ராம் எனக்கு இந்த கிணத்துல தண்ணி வரவழைச்சி கொடுத்துருங்க, அப்போ தான் நான் புட்டபர்த்தி வர முடியும், தேங்க்யூ சாய்ராம்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். அதே போல் அந்த கட்டடம் கட்டுறதுக்கு இந்த மணல் மேலேயும் கொஞ்சம் விபூதியை தூவி விட்டுட்டு இந்த பில்டிங்கை கொஞ்சம் நல்லபடியாக முடிச்சு கொடுங்க சுவாமின்னு சொல்லிட்டேன். அடுத்த நாள் அந்த கிணறு வெட்டுறதுக்கு வந்தாங்க. பார்த்தாக்கா ஒரு சுண்டு விரல் அளவுக்கு ஊற்று வந்துருச்சு. அந்த அந்த கடப்பாரை, மம்முட்டி, அந்த கூடை எல்லாத்தையும் கிணத்துக்குள்ளேயே போட்டு போனாங்களா. அவங்க என்னடா இது இவ்வளோ தண்ணி வந்துருச்சேன்னு சொல்லிட்டு, சாமி நான் வந்து இறங்கி பார்க்குறேன், எவ்வளோ தண்ணி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலான்னு இறங்கினாங்க. அவங்க 5 அடி ஆழம் தண்ணி வந்துருச்சு. சாமி இதுக்கு மேலெல்லாம் 5 அடி ஆழம் வந்துருச்சு, வேணாம் வெட்ட முடியாது, நாங்கள் எங்கள் சாமானை எடுத்துகிட்டு கிளம்புறோம் அப்படின்னாங்க. சரி, நீங்கள் ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு. அந்த ஒரு சுண்டு வரல் தண்ணி அப்படியே குபுன்னு கொட்டிக்கிட்டே இருக்குது அந்த ஒரு இடத்துல, கல்லுலேருந்து இடுக்குலேருந்து. அப்போ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அன்றைக்கி வந்து சரிங்க, நீங்கள் பேசின கூலியே கான்ட்ராக்ட் படி நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அவங்களுடைய ஃபுல் செட்டில்மெண்ட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். அன்றைக்கி வேலைக்கு அவங்க போயில ஒர்க்கு முடிஞ்சு போச்சு, சந்தோஷமாக போயிட்டாங்க. அதே போல் இந்த மேஸ்திரி கொஞ்சம் 2 நாள் கழித்து வந்தார். நாங்கள் 10க்கு 10 தான் ஒரு சதுரம் போடுற மாதிரி சீலிங் இருந்தது எக்ஸ்ட்ராவாக. அவர் என்ன சொன்னார், சார் செலவோட செலவாக 2 ரூபா போட்டுக்கோங்க, எதுக்கு இப்படி கஷ்டப்படுறீங்க, திருப்பி அதுக்கு ஒரு தடவை மெனக்கிடணும் இல்லைன்னு. சரி 20க்கு 10 போட்டு விட்டுமான்னாரு. சரின்னு சொல்லிட்டோம். அதுக்கு எப்படியோ காசு பரட்டி 20க்கு 10 போட்டுட்டோம். சரி, நான் சொன்னேன். அப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து புட்டபர்த்தி போகலாமா, கிணத்துலேயும் தண்ணி வந்துருச்சு, இங்கேயும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, சரி நீ போய்க்கோன்னு சொல்லிட்டாரு. நான் வந்து அன்றைக்கி அந்த டூரிஸ்ட் பஸ்ஸில் ஒரு சாய் டிவோட்டிஸ் குரூப் ஆஃப் பீப்புள் போனாங்களா, அவங்க மங்களம் ஆண்டி எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. மங்களம் ஆண்டி தான் சுவாமியை வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க. அப்புறம் அங்கே போயிட்டு ரொம்ப பரமானந்தம், திவ்யானந்தம். அன்னியிலேருந்து, அதான் நான் சொல்கிறது வந்து 1982லேருந்தே நான் சாய் டிவோட்டி. இருந்தாலும் நடுவில் சின்ன சின்ன பிரச்சனைகளால் கொஞ்சம் தடங்கள் வந்துச்சா. இப்போது இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எத்தனையோ மிராக்கிள்ஸ் பார்த்துட்டோம். சுவாமி எவ்வளவோ நன்மைகள் செஞ்சிட்டாரு, அது சொல்லி மாளாது. தேங்க்யூ சாய்ராம், தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். ஹாப்பி பர்த்டே சாய்ராம், தேங்க்யூ.